இப்போ ஒரு 21 வயசு தமிழிசைக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? இல்லை 21 தமிழிசையோ 60 வயசு தமிழிசையோ வித்தியாசமே எனக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதா நான் அன்னைக்குமே. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அரசியல்ல வந்து பெண்கள் வந்தா வீட்டை மறந்துடணும், அப்படியே வீட்டை விட்டுட்டு அப்படியே அரசியலுக்கு வரணும்னு இல்லை, ரெண்டையும் நிச்சயமா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம மனதில் தான் இருக்கு. 6 மணிக்கு கூட்டம்னா 5 மணிக்கு எழுந்து வேலையை செஞ்சுட்டு 6 மணிக்கு போக முடியும் நம்மளால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நீங்கள் முக்கியமாக இந்த ஹேபிட்டை நீங்கள் இப்போ மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரும் தலைவராக ஆகலாம் அப்படின்னீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ஹேபிட் சொல்லுவீங்க? நம்பிக்கைன்றதான் ரொம்ப பெரிய பலம். மாற்றுத்திறனாளி இல்லை, அழுகுறவங்க தான் மாற்றுத்திறனாளி. ஸோ உங்களுக்கு மனதில் நம்பிக்கை ஒளி இருந்துட்டாலே எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை வரலாற ஒரு திரைப்படமாக எடுக்கிறாங்கன்னா யாரை வந்து அந்த கதாநாயகியாக போடலாம்? என்ன யாருமே நகல் பண்ண முடியாது, நானே நடிச்சிட்டு அவ்வளோதான். இப்போ ஒரு 21 வயசு தமிழிசைக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? இல்லை 21 தமிழிசையோ 60 வயசு தமிழிசையோ வித்தியாசமே எனக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதா நான் அன்னைக்குமே. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. ஃப்ரம் டாக்டர் டு கவர்னர், இவ்வளோ பெரிய உயரத்தை தொடுவீங்கன்னு சொல்லிட்டு என்னைக்குன்னா காலேஜ் கேம்பஸில் லஞ்ச் சாப்பிடும் போது நினச்சி பார்த்துருக்கீங்களா? பெரிய ஆளாக வருவேன் நான் வந்து அசாதாரணமானு என் மனசில் எப்போவுமே இருக்கும். நான் சாதாரண பெண் கிடையாது. எப்போவுமே ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட அதில் வந்து நம்மளது ஒரு வேறுபட்டு இருக்கணும், நம்மளது முதன்மையாக இருக்கணும், நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிக்கப்படணும், அடையாளப்படுத்தப்படணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு சின்ன வயதிலே உண்டு. எல்லாரும் செய்கிறத விட கொஞ்சம் மாற்றி தான் செய்வேன் எதையாவது. இப்போ ரெக்கார்டு பார்த்திங்கன்னா எங்கள் ரெக்கார்டில் வந்து எல்லாரும் ஒரு மாதிரி எழுதுனாங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கலர்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு, நான் இப்போ சமீபத்தில் கூட நான் தடைகளை தகர்த்த தலைமைன்னு ஒரு சீரீஸ் எழுதிட்டுருக்கேன் ஸ்நேகிதியில். அதில் கூட நான் அதில் ஒன்று குறிப்பிட்டிருந்தேன். என்னென்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்கள் மாறுபட்டவளாக இருப்பீங்கன்னா சாதாரணமாக இப்போ எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ரெக்கார்டில் அப்போ தான் கிளாஸ் பேப்பர் வந்திருந்தது. எல்லோரும் வந்து ப்ரௌன் பேப்பரில் கவர் போட்டாங்கன்னா நான் கிளாஸ் பேப்பரில் கவர் போட்டிருப்பேன். அதே மாதிரி எல்லாரும் வந்து பென் வச்சு சாதாரண பென்சில் வச்சு கலர் போட்டுறது. இப்போ ஃபெல்ட் பென் அப்போ தான் வந்தது, அதை வாங்கிட்டு வந்து அதில் கலர் போடுவேன். ஸோ எல்லாமே நம்மளது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும், எல்லாரத விட நம்மளது மாறுபட்டிருக்கணும், முதன்மையாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் சின்ன வயதில் உண்டு. அது எனக்கு பிறவிலே வந்ததான்னு எனக்கு தெரியாது. அது சின்ன வயதில் ரெக்கார்டு எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. 6ஆம் கிளாஸ் ரெக்கார்டில் வந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, யாரோட ரெக்கார்டை தேடி மேலே வைப்பாங்க. யார் வேணால் இன்ஸ்பெக்ஷன் வராங்க, அதான் எப்போவுமே என் ரெக்கார்ட் தான் மேலே இருக்கும். அதில் நான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த அளவுக்கு, அதாவது மேலே அட்டைப்படம் எப்படி இருக்கணும், ஒரு அழகுணர்வு வந்து எனக்கு எப்போவுமே உண்டு. அதை வந்து எல்லாத்துலேயும் இதை கூட்டியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதை செஞ்சாலும் ஒரு சின்ன சம்பவம் என்னென்னா, மேப் கொடுப்பாங்க இல்லையா, மேப் கொடுக்கும்போது அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதில் மேப்பில் வந்து சொல்லுவாங்க இந்தியானா அது கலர் பண்ணிவிட்டு அதில் இந்தியா, ரஷ்யா கலர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மேப் கொடுத்துருந்தாங்க. மேப்புக்கு வந்து அப்போ 10 மார்க், முழுசாக 10 மார்க்கு. நான் படிக்கிறதுல கொஞ்சம் சுமார் தான், அப்படி பண்ணேன். ஆனால் அது வரைகிறது அதெல்லாம் நிறைய மார்க் வாங்கிடுவேன். மேப்பு கொடுக்கும்போது வந்து ரஷ்யா, அமெரிக்கா கலர் பண்ணிவிட்டு பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போது வந்து நான் ஒரு டிசைனோட கலர் பண்ணியிருந்தேன். நான் வந்து மார்க் ஃபுல்லாக போட்டுட்டாங்க. ஆனால் டீச்சர் பேப்பரை கொடுக்கும்போது பயங்கர திட்டு. ஏன்னா எக்ஸாம் அப்போ இதை மாதிரி வேறு கேட்ஜெட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது, இந்த ஒரு கலர் பண்ணி இந்த புளியாக வந்துருந்து அது எப்படி கலர் பண்ணியிருந்தேன், ஒன்று எப்படி விட்டாங்க, எல்லாம் செக் பண்ணிட்டு தானே உள்ளே விடுறோம். வெறும் பரிச்சை பேடு மட்டும் தானே வச்சுருந்தேன், பரிச்சை பேடு கலர் பென்சில் தானே வெளில விட்டாங்க, எப்படி இந்த டிசைனை நீ கொண்டு வந்த, எப்படி இந்த ஸ்டென்சிலை கொண்டு வந்த அப்படின்னு திட்டிட்டு, இது தப்பு, இந்த 10 மார்க்கு கூட நான் திருப்பி எடுத்துக்குவேன் சொன்னேன். நான் சொன்னேன் இல்லை, நான் பரிச்சை பேப்பர் தான், பேடு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லையே, நீ ஏதோ ஸ்டென்சில் மாதிரி போட்டிருக்கேன் போது பரிச்சை பேப்பரை திருப்பினா புளியாக இருக்கும் பாருங்களேன், அது மேலே நம்ம பேப்பரை வச்சு அது மேலே பென்சிலை வச்சு தானே அதோட இம்ப்ரெஷன் வந்து மேலே விழும். நம்ம பார்த்து சின்ன குழந்தைங்களை பார்த்துருக்கலாம். அப்படி பண்ணேன், என்னோட பேடை தான் திருப்பி போட்டு நான் அதில் டிசைன் பண்ணேன். அப்படி அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் கூட திரும்பி பார்க்க வேண்டிய அளவுக்கு அப்போயே பேடை திருப்பி போட்டு பண்ண ஆள். அது என்னோட சின்ன வயசில் ஒரு இயல்பு. இதை எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படின்றது ஒரு இது ஒரு டிப்ஸ். இப்போ எங்களுக்கு எப்படி கலர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பசங்க இப்போல்லாம் வந்து எதுவுமே கொண்டு போகக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க. இப்போ ஒரு 21 வயசு தமிழிசைக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். இல்லை 21 தமிழிசையோ 60 வயசு தமிழிசையோ வித்தியாசமே எனக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதா நான் அன்னைக்குமே.
எனக்கு அட்வைஸ்ன்னு கொடுக்குற அளவுக்கு நான் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே நான் தன்னிறைவாக பண்ணினேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது நான் என்னோடய படிப்பை நான் தொடர்ந்ததுலேயோ சரி, 21 வயசில் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்ததுலேயே சரி, அதுக்கப்புறம் வந்து மற்றவங்ககிட்ட பழகினதோ சரி, உறவினர்களை அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டதுலேயும் சரி, குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிட்டு சரி, எல்லாமே எனக்கு வந்து இது அட்வைஸ் பண்ணி இதை மாற்றி செஞ்சுருக்கலான்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஆல்மோஸ்ட் ஐ கம்ப்ளீட்டட், ஒரு கம்ப்ளீஷன் தான் நான் என்னோடய லைஃப்பில் நான் பார்த்துட்ருக்கேன். ஐயோ, அப்போது வந்து நீங்கள் ஃபீலே பண்ணதில்லை இந்த மாதிரி ஒரு இருக்கிறதுக்கு? நாங்களாம் எங்களுக்குலாம் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா தமிழிசை ஓடி போய் ஒரு ஹாஸ்பிட்டல் கழிச்சு பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம் மேம். நீங்கள் இல்லை அது எல்லாமே சரியான வயதில் சரியாக பண்ணியிருக்கேன்றது என்னோட மனநிறைவுன்னு நான் நினைக்கிறேன். நைஸ். இதை வந்து எல்லாருமே கற்றுக்கணும். ஆக்சுவலி இப்படி இருந்தால் நான் அப்படி செஞ்சுருப்பேன், இது இல்லைன்னா அது பண்ணியிருப்பேன்னு எல்லாரும் அந்த மாதிரி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லைஃப்பில் நான் முழுமையாக அடைஞ்சிருக்கேன், நான் திருப்தியாக இருக்கேன்னு சொல்கிறதே கேட்கறதுக்கே ரொம்பவே, ஏன்னா அந்த வாழ்க்கையை நான் அப்பப்போ என்னோடய வயதுக்கு ஏற்ற மாதிரி நான் திட்டமிடுவேன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஹஃபஸாடா இல்லை போன போக்கில் அப்படிலாம் இல்லை. இப்போ படிக்கிறேன்னா நான் எப்படி படிக்கணும், நான் எந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ளணும், படித்து முடித்தப்புறம் நான் அரசியல் வந்தேன்னா அரசியல் வாழ்க்கையை நான் எப்படி அமைத்து கொள்ளணும், எந்த கெட்ட பேரும் வாங்கக்கூடாது, திறமையில்லாம மட்டும்தான் முன்னால் வரணும், அது மாதிரி திட்டமிட்டேன். ஸோ ஒரு 20, 19 இப்போ பித்தமில்ல 10 வயசுலேயே எனக்கு திட்டமிடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் முதல் பெண்ணு. நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவான வாழ்க்கை கிடையாது, கரடு முரடான வாழ்க்கை தான். எங்கள் அம்மாவுக்கு அடுத்தால 4 குழந்தைகள், எங்கள் அப்பா முழு நேர அரசியல்வாதி, ரொம்ப கேர் எடுத்துக்கிறதுக்கு அப்பா வீட்டில் கிடையாது, அம்மா மாத்திரம் எப்போவுமே ஏதானும் ஒரு தேவையில் இருப்பாங்க. இதெல்லாமே ஒரு கரடு முரடான, அது சின்ன வயதிலே ஒரு சவால்களை சமாளிக்கிற பழக்கம் இருந்ததுனால அது ஒரு திட்டமிடல் எனக்கு சரியாகவே வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். மேம், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு திரைப்படமாக எடுக்கிறாங்கன்னா என்ன படம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அண்ட் தென் யாரை வந்து அந்த கதாநாயகியாக போடலாம்? என்ன யாருமே நம்மளே நகல் பண்ண முடியாது, நானே நம்மளே நடிச்சிடலாம். இங்க ஒரு பஞ்ச் நீங்க சொல்லணும், அதுக்கு தான் நான் இந்த நான் தான் என்ன யாரும் உருவகப்படுத்த முடியாது. மேம், எங்க சேனலுக்கு மட்டும் நீங்க பஞ்சே சொல்ல மாட்டீங்க. அதாவது நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது நீங்க வந்து அரசியல்வாதிகள் ஏன் நடிக்க கூடாது அப்படின்ற பண்ணலாம். நீங்களே என்கிட்ட பேசி நீங்களே பஞ்ச் கொடுத்துட்டீங்க, வேலை இல்லையே. ஓகே, ஸோ நீங்களே டாக்டர் ஆக்டர் ஆகிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்க பஞ்ச் கேட்டீங்கன்னா நான் ஒரு டாக்டர் ஒரு ஆக்டர் ஆகிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். டைட்டில் மேம்? டைட்டில் தமிழிசை தான். தமிழிசையோட பேரை யாருமே மாற்ற முடியாது, பேர் வாங்கின தமிழிசை தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய சில்ட்ரன் வந்து உங்ககிட்ட வந்து நான் அரசியலில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அண்ட் தென் உங்களை எதிர்த்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நான் மகிழ்ச்சியாக வரவேற்பேன். என் பிள்ளைங்க அரசியலுக்கு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா லிகசி வந்து தொடரணும்னு தான் என்னோடது. ஏன்னா எங்கள் குடும்பமே அரசியல் குடும்பம். அப்பா வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து அரசியலுக்கு வந்ததுனால இன்னாரின் மகள், அப்பாவுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அந்த அறிமுகம் கிடைத்திருது, இன்னாரோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு. என் பிள்ளைங்களுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு சமுதாய பார்வை இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு தூய்மையான அரசியல் குடும்பம்ன்ற பேர் நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம். எந்த கெட்ட பேரும் எங்கள் குடும்பத்தில் கிடையாது. ஒரு திறமையினால் முன்னுக்கு வந்த குடும்பம், ஒரு தூய்மையான அரசியல்வாதியின் மகள்ன்ற பேர். அதே மாதிரி அரசியலுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் எங்கள் அப்பாவும் இருந்தாங்க, நானும் அப்படி தான் இருக்கேன். அரசியல்வாதினாலே உடனே அவங்க மேலே தப்பு பண்ணவங்க, அவங்க வந்து ஊழல் செஞ்சவங்க, இல்லைன்னா அவங்க தவறு செய்தவங்கலாம் இல்லாமல் மக்கள் பணியாக தூய்மையான ஒரு குடும்ப பெண்கள் கூட அரசியல் இருக்க முடியுன்றதான் நான் முன்னுதாரணமாக இருக்கேன். அதே மாதிரி என் பிள்ளைங்களும் இருப்பாங்க. அதனால் மக்கள் சேவைக்கு வந்து இல்லை, வாரிசு அரசியல்ன்றது நான் வந்து என்னோட மகனோ மகளோன்றதுக்காக இந்த அடையாளம்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த வாரிசு அரசியலை நான் எதிர்க்கிறேன். இப்போ ஆனால் அவங்க வேறு கட்சியில் சேரணும்னாலும் அதில் நான் ஒன்றும் தவறு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இப்போ நான் எங்கள் அப்பா விட்டு வேறு கட்சியில் தான் நான் சேர்ந்தேன். அதனால் என்னோடய பிள்ளைங்களோட செலெக்ஷன் தப்பாக இருக்காது. அதனால் அவங்க என்னோட கட்சியிலே சேர்ந்தால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதனால் நான் அரசியலுக்கு வர்றதை நான் வரவேற்கிறேன்னே சொல்லுவேன். என் கணவர் சவுந்தரராஜன்ட்டு கேட்கணும், பட் நானே சொல்லிட்டேன். அவங்க என்னோட பேச்சுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்கன்றதுனால யாருக்கு சந்தோஷம் தானே. எல்லாருமே அரசியல் இருந்தீங்கன்னா சார் நிம்மதியாக உட்காந்துக்கலாம். வெளி வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி வந்து அரசியலில் வந்து பெண்கள் வந்தால் வீட்டை மறந்துடணும், ஸோ டைம் இருக்காதுன்றதுனாலே நிறைய பெண்கள் வந்து அரசியலுக்கு வராமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்கும்? இல்லை, இது எங்களை மாதிரி உள்ளவங்கள ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். நான்லாம் வீட்டில் உள்ள எந்த கடமையுமே நான் விட்டது கிடையாது. அதுக்கு எனக்கு கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு காரணம். பல பணிகளை அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. ஆனால் நம்மளோட தான் இருக்குது. நான் என்றைக்குமே வீட்டுக்குள்ளே வந்த உடனே நான் வந்து மாநில தலைவர்னோ நான் ஒரு கவர்னர்னோ நான் என்றைக்குமே உணர்ந்தது கிடையாது, உணர்த்தியதும் கிடையாது.
அரசியல் பேசுவேன், அரசியலோட குழப்பத்தெல்லாம் வீட்டில் கொண்டு கொட்டுவேன், எல்லாமே பாவம் அவங்களுக்கு சேர்ந்து தாங்கிக்குவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நான் வந்து ஒரு மனைவின்றதுலேயோ ஒரு தாயின்றதுலையோ அந்த கடமையில் என்றைக்குமே தவறுனது கிடையாது. அதில் நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஆனால் என்னை போன்றவர்கள் நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்வது, ஏதோ அரசியலுக்கு வரணும்னா அப்படியே வீட்டை விட்டுட்டு அப்படியே அரசியலுக்கு வரணும்னு இல்லை, ரெண்டையும் நிச்சயமாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம மனதில் தான் இருக்குது. 6 மணிக்கு கூட்டம்னா 5 மணிக்கு எழுந்து வேலையை செஞ்சுட்டு 6 மணிக்கு போக முடியும் நம்மளால். அதுக்கு நமக்கு இறைவன் நமக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி 10 மணிக்கு தான் வர முடியும்னா 10 மணிக்கு வந்துட்டு 11 மணி வரைக்கும் வேலை செய்ய முடியும் நம்மளால். ஸோ இது வந்து ஒரு பேலன்சிங் சிஸ்டம் தான். அதனால் டைம் இல்லை அப்படின்றத என்னால் ஒத்துக்கவே முடியாது. டைம் நம்ம கையில் தான் இருக்குது, நாம் அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது தான். அப்படின்னு நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பஞ்ச் நல்லா இருக்கணும், நேரம் நல்லா இருந்தால் நேரத்தை பற்றி கவலைப்பட வேணாம். சூப்பர். இப்போ கடவுள் உங்கள் முன்னாடி வராருமே, ஒரு 3 வரம் கொடுக்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா 2 மாநிலம் இல்லை 3 மாநிலத்துக்கு ஆளுநராக ஒரு இது தராரு. அண்ட் தென் வந்து தேசிய லெவலில் ஒரு பெரிய பொறுப்பு தராங்க. இன்னொன்று வந்து திருப்பியும் நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து வந்து நம்ம மாநில தலைவராக இருக்கணும் பாஜகக்குன்றாங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணு? நான் வந்து மாநிலத்தில் எனக்குள்ள பொறுப்பை தான் நான், ஏன்னா நம்ம மாநிலத்துக்கு நான் பணியாற்றணும்னு தானே நான் வந்து மேம் சொல்கிறீங்க. எல்லாரும் இது பொறுப்பேற்றதுக்கு காரணமே அந்த அடையணும் தானே. நம்ம மாநிலத்துக்கு தான். ஏன்னா நம்ம மாநில மக்களுக்கு, நான் அப்படி பார்த்தா நான் தெலுங்கானாவில் மிக மிக பிரபலமாக இருந்தேன். தெலுங்கானாவில் என் அக்கான்னு தான் சொல்லுவாங்க. ஆக அப்படி இருக்கும்போது புதுச்சேரியில் இன்னும், ஏன்னா எல்ஜின்ற அதிகாரம் ஏறக்குறைய சீஃப் மினிஸ்டருக்கு இணையான அதிகாரம், அதையெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் வந்தேன்? என்னோட மாநிலத்து மக்களோட, அந்த மாநில மக்களோட அங்கீகாரத்தோடு நான் மேலே போனால் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட அடிப்படை, எனது ஆவல் வந்து என் மாநில மக்கள், தமிழ் மக்களுக்கு நான் உதவியாக இருக்கணும், பணியாற்றணும், அதன் மூலம் எனக்கு உயர்வு கிடைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நீங்கள் முக்கியமாக இந்த ஹேபிட்டை நீங்கள் இப்போ மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரும் தலைவராக ஆகலாம் அப்படின்னீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ஹேபிட் சொல்லுவீங்க? அவநம்பிக்கை தான் சொல்லுவேன். அவநம்பிக்கை தான் முக்கியமாக நமக்கு இருக்குது. நம்பிக்கைன்றது தான் ரொம்ப பெரிய பலம். அது சும்மா நம்பிக்கையும் தும்பிக்கையும் ஒன்று தான் அப்படின்லாம் நம்ம பேசினா கூட பெண்கள்கிட்ட அந்த நம்பிக்கைன்றது மிக மிக குறைவாக இருக்குது. நம்பிக்கை எப்படின்னா, நம்பிக்கை சில நேரம் அதீத நம்பிக்கையாக போயிடுது. சேர்ந்த உடனே நான் வந்து கொடி போடணும், நான் எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நினச்சிடுறாங்க. இல்லைனா கொஞ்சம் தடைப்பட்டால் உடனே திரும்பி போய் இல்லை நமக்கு வந்து இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு நினச்சிடுறாங்க. அதனால் பெண்கள் விட வேண்டியது அவநம்பிக்கை, அழுகைன்னு நான் சொல்வேன். பாரதியார் சொல்வார், தேம்பி அழும் குழந்தை நொண்டின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கணும், ஆனால் அவர் அப்படி தான் சொல்வார். மாற்றுத்திறனாளி இல்லை, அழுகிறவங்க தான் மாற்றுத்திறனாளி. ஸோ உங்களுக்கு மனத்தில் நம்பிக்கை ஒளி இருந்துட்டாலே எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். டகூர் சொல்லுவார், நீ வந்து நம்பிக்கை இல்லாமல் அழ ஆரம்பித்தாய் என்றால், அந்த கண்களில் கண்ணீர் வந்தது என்றால், ஒளி வந்து கொண்டிருக்கு, அந்த ஒளி அந்த உன்னோட கண்களை மறைத்து விடும், கிடைக்க வேண்டிய ஒளி அந்த கண்ணில் உள்ள கண்ணீர் மறைத்து விடும்னு ஒரு கவிதையில் சொல்லுவார் டகூர். ஆக அப்படி இல்லாமல் நாம் கண்களில் வந்து கண்ணீரோ எதுவுமே இல்லாமல் அவநம்பிக்கையை விடுத்துட்டு நம்பிக்கை தான் வாழ்க்கை, அந்த நம்பிக்கையோடு நடை போட்டால் நிச்சயமாக வெற்றி பெறலான்றது பெண்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது எனக்கு நிறைய டேக்அவேஸ் உங்ககிட்ட இருந்து நிறைய இருக்குது. எப்படி தைரியமாக இருக்கணுன்றது கண்டிப்பாக இங்கே உட்காந்துருக்கும் போதே அந்த வைப் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ 2026 எலெக்ஷன் மேம், கூட்டணி வெண்ணாயிடுச்சு, உங்களுக்கு சிஎம் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய சைன் போடணுன்னா என்ன போடுவீங்க? என்னோட எப்போவுமே ஆசை வந்து ஃபஸ்ட்டு வந்து அடிக்கடி எங்கள் அப்பா சொல்லுவாங்க, கடவுள் வந்து ஏழைக்கு ரொட்டி வடிவத்தில் தான் தெரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. விவேகானந்தர் சொல்லுவார், ஒரு நாய் கூட பட்டினி கிடக்கக்கூடாது, அதுதான் எனது மதம் அப்படின்னு சொல்லுவார். ஆக பசிப்பினி முதல்ல யாருமே பசியோடு இருக்கக்கூடாது, அதுதான் ஃபஸ்ட்டு என்னோட. வயிற்றுக்கு பின்பு தான் எல்லாமே, உலகமே எல்லாமே அப்படி தான். ஆக வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், அதுக்காக இலவசம்னு இல்லை, ஏதாவது ஒரு வகையில் பசியே இல்லாத ஒரு உலகம், ஒரு தமிழ்நாடு இருக்கணும், வறுமையே இல்லாதவர்கள் இருக்கணும், அப்படி தான் என்னோட முதல் கையெழுத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து டாஸ்மாக் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் படிப்பறிவு வரணும், நிறைய பெரிய கனவு இருக்குது. அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நான் தமிழ் மக்களுக்கு சேவை செய்வதுக்கு. கண்டிப்பாக நிறைய டேக்அவேஸ் பர்சனலி எனக்கு இருக்குது. உங்கள் டைமை உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு கொடுத்து இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நன்றி, வணக்கம். நீங்களும் கேள்விகள் மிக சிறப்பாக கேட்டீங்க, வாழ்த்துகள். ஏன்னா பெண்கள் எல்லா துறையிலையும் வரணும், இப்போ பதில் சொல்பவரும் பெண்ணாக இருக்கணும், கேள்வி கேட்பவரும் பெண்ணாக இருக்கணும். நான் நிறைய நேரம் யோசனை பண்ணியிருக்கேன். அதனால் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்து எங்களுக்கு கேள்வி கேட்டதற்கு
திறமையாக கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும். அதற்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு என்னால் உதவி செய்ய முடியும், அந்த உதவியை நான் செய்வேன். நன்றி. தேங்க்யூ. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now.